பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறதுனால உங்களோடு தினமும் பேசிக்கொண்டே இருக்கிறார்ல. இன்றைக்கு ஒரு வசனத்தை கொண்டு உங்களோடு பேச போகிறார். ஏதோ ஒரு காரியத்தில் மனிதர்களால் பாதிக்கப்பட்டு நம்மளை குற்றப்படுத்துகிறாங்க, வேதனைப்படுத்துகிறாங்க, நமக்கு விரோதமாக இப்படி செய்கிறாங்களேன்னு கலங்கின்னு இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஏசாயா 54 15 வசனத்தில், எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உங்களுக்கு விரோதமாக சிலர் கூடி பேசலாம், ஒன்றை சேர்ந்து கொள்ளலாம், உங்களை விரோதிக்க, உங்களுக்கு துன்பம் செய்ய, உங்களுக்கு விரோதமான காரியத்தை செய்ய. உங்கள் கிராமத்தில் மற்றவங்களாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு எனக்கு விரோதமாக என்னென்னோ பண்ணுறாங்க. வேலை செய்கிற இடத்துல மற்றவங்களாம் ஒன்று சேர்ந்து கொசுன்னு பேசி உங்கள் மேலே பொறாமையோடு எதாவது செய்யலாம். பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, என் ஊழியத்தில் கூட மற்றவங்களாம் ஒன்று சேர்ந்து கொண்டு உங்களை பகைக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் பேசலாம். விரோதமாய் கூடுகிற கூட்டம் இந்த மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்? எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்திலே வருவார்கள். வேதத்தில் நீ வாசிக்கும் போது இயேசு ஊழிய செய்த நாட்களில் மத தலைவர்கள், ஆசாரியர்கள் அப்படின்னு பைபிளில் இருக்கு. அவங்கெல்லாம் தேவாலயத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆசாரிய ஊழி செய்கிறவங்க இயேசுவை பகைச்சாங்க, அவரை கொன்னுறணும்னு நினைச்சாங்க. ஏன்னா அவரால் நம்முடைய பிழைப்பு பாதிக்கப்படுது, பொறாமை நிமித்தமாக அப்படியெல்லாம் செய்தாங்க, கூட்டம் கூடினாங்க. ஆனால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு, சத்தியத்தை அறிந்த பிறகு, ஆசாரியர்கள் அநேகரும் இயேசுவுக்கு விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் பக்கமாக வந்துட்டாங்க. அப்படி நிறைய சம்பவங்களை வேதத்தில் பார்க்க முடியும். என்னுடைய ஊழியத்தில் பல வருஷத்துக்கு முன்னால் ஒரு சமயம் நான் உதவி செய்த ஒரு ஆள் எனக்கு விரோதமாய் குற்றம் சொல்லி ஒரு பெரிய கூட்டமே வந்துட்டாங்க. வழக்கு பேசுவதற்கு என்னை குற்றப்படுத்தி எனக்கு விரோதமாய் பேச சிலர் கடினமான வார்த்தையெல்லாம் பேசினாங்க. அது என் மனசுக்கு ரொம்ப துக்கத்தை உண்டாக்கினாரு. நம்ம நன்மை செய்யதானே போனோம், ஆனால் நமக்கு விரோதமாக இவ்வளோ பெரிய கூட்டம் கூடிட்டாங்க, நம்மளை குற்றப்படுத்துகிறாங்களேன்னு மனசுக்கு ஒரு வேதனை எனக்கு இருந்தது. தேவன் உண்மையை அறிவார் என்று ஜெபித்து கொண்டே பொறுமையாக நான் சகித்து கொண்டேன். கொஞ்ச நாள் கழித்து அதே ஆட்கள்லாம் வந்தாங்க. நாங்கள் உங்களை தவறாய் புரிந்து கொண்டோம், இப்போதான் உண்மை தெரிய வந்தது, நீங்கள் நன்மை செய்கிறோம், அந்த ஆள் நன்றி கெட்டவராக போயிட்டாரே, நாங்கள் இப்போ தான் உண்மையை புரிந்து கொண்டு எங்களை மன்னித்து கொள்ளுங்கன்னு கூட்டமாக வந்து மன்னிப்பு கேட்டு அதன் பிறகு எனக்கு உதவி செய்கிறவளாய் மாறிவிட்டார்கள். விரோதித்தவர்கள் காரியத்தை விளங்கி கொண்டு என் பட்சமாய் வந்து விட்டார்கள். இதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். இது மாதிரி பல இடத்துல நடந்திருக்கிறது. ஆரம்பத்தில் என்னை திட்டின ஊழியக்காரங்கெல்லாம் ரொம்ப அன்பு காட்ட ஆரம்பித்தாங்க. பகைத்த ஊழியக்காரங்க கூட நேசிக்க ஆரம்பித்தாங்க. எங்கள் நாட்டுக்கு யூரியார் வரணும், ஏன் நாங்கள் ஜெபிக்க மாட்டோமா அப்படின்னு பகைச்சு பேசணும் கூட. அப்புறம் கூட வந்து சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய காரியங்களே நான் பார்த்துருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பகைக்கிறவங்க பகைக்கட்டும், பேசுகிறவங்க பேசட்டும். பொறாமையினால் ஏதாவது சொல்லணும்னு பேசுவாங்க, குற்றப்படுத்துவாங்க. ஏன் உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு விரோதமாக 2-3 பேர் ஒன்றா கூடிக்கொண்டு உங்களுக்கு விரோதமான காரியத்தை செய்யக்கூடும். ஏன் நம்மளை பகைக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு விளங்கி கொள்ள முடியாது. ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவாங்க, உங்கள் சைடுக்கு வருவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் அவங்கள மன்னிச்சு கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றிடுவார். இதுக்காக சோர்ந்து போய் ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே நன்றி கெட்டவங்களா போயிட்டாங்களே அப்படிலாம் பேசாதுங்க. மனுஷங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள மன்னிச்சு இயேசு போல நடந்து கொள்ளுங்க, உங்கள் பட்சமாய் அவர்கள் வருவார்கள் என்ன ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இப்போ ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவரே, என்னை பகைக்கிற மக்கள், எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுற மக்களுக்காக கூட நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். நீர் வாக்கு கொடுத்தபடி அவர்கள் என் பட்சமாய் வருவார்கள் என்று விசுவாசிக்கிறேன். சூழ்நிலைகள் மாறும். எங்கள் வீட்டுக்குள்ள நான் இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, ஒளி செய்கிற இடத்துல காரியங்களை மாற்றி தருவீர். நான் விசுவாசிக்கிறேன்.
இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.